வணக்கம் நண்பர்களே, சச்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் YJesus அப்படின்னு பார்த்துன்னுக்குறோம் இல்லையா. இன்றைக்கி நாம் இயேசுவின் தேவாலயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இயேசு நமக்கு ஆலய அடையாளத்தில் ஏன் தேவை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம். முதல்ல நம்ம ஆண்டவரை ஆலயத்தோடு அடையாளப்படுத்த முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஆண்டவர் ஒரு ஆலய மனிதன், அவர் ஒரு பரிசேயர், அவர் ஒரு ஆலயத்தை சார்ந்த ஒரு மனிதனாக இருந்தார். அவர் கலிலேயாக தான் இருந்தார், நாசரேத்தில் இருந்தார். அங்கேருந்து எருசலேமுக்கு அவர் நாட்களின் இதில் தான் வருவார். பண்டிகைக்காகவும் சகோதரர்களை பார்க்கும்படியாக வருவார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ வந்தாங்களா 12 சீஷர்களும் எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்கோ, தேவாலயத்துக்கு வந்திருக்கிறாங்கோ, எருசலேம் பட்டணங்களை அவர்கள் சுற்றி பார்த்துருக்காங்கோ. ஆனால் அவங்க கலிலேயக்காரங்கோ அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ எருசலேமில் அவங்க நற்செய்தியின் காரியத்தில் வந்தாங்கோ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காரு ஏசப்பா பார்த்துருக்காரா. சரி, அப்போ அவர் ஆலயத்தை பார்த்தாரு. ஆலயத்தில் அவர் பல முறை வந்திருக்கிறார். அப்போ ஒரு முறை காசுக்காரர்களை புரட்டி போட்டு இது பண்ணுறார், சிரிச்சுக்கிறார். ஸோ இது என் தகப்பனுடைய வீடு அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். ஸோ அப்போ ஆலய அடையாளத்தில் நம்ம பார்த்தோம்னா இது நம்மளுடைய தந்தையை சந்திக்கும் இடம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இங்கே ஒரு தந்தையின் அடையாளம் இருக்கிறது அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். ஸோ இப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஆனால் உங்கள் சத்தம் தாங்க முடியல அப்படின்னு அவர் சத்தம் போடுறார். அவர் வருத்தப்படுகிறார். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ எங்கேயுமே ஒரு கஷ்டம் இருக்குது, எங்கேயுமே சத்தம் இருக்குது, எங்கேயுமே கஷ்டம் இருக்குது. இப்போல்லாம் நீங்கள் பார்க்கலான்னா வெஸ்ட்லலாம் ரொம்ப இதுவாக இருக்காங்க. அந்த 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 புகையெல்லாம் வரணும், தேவையான இதெல்லாம் இருக்கணும், டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும். இப்போ நவீன காலத்துக்கு தேவையான வடிவங்கள்லாம் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த பிரசன்னம் வரும். ஸோ பரிதம் வருமா கொஞ்சம் இதெல்லாம் வருது. டால்பி டிஜிட்டல் அப்படிங்கிறாங்களாண்ணா, அது என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சத்தம் அவ்வளவு இதுவாக இருக்கணும், காரியமாக இருக்கணும். நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு தியேட்டர் எஃபெக்டில் இருக்கட்டும், ஆனால் முன்னாடி உட்கார முடியாது. கொஞ்சம் முன்னாடி உட்காரவங்க கொஞ்சம் பரவசமான ஆட்கள். ஆமாம், நான் கொஞ்சம் பரவசமான ஆள் தான், நான் முன்னாடி தான் உட்காருவோம். இருந்தாலும் கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் நாங்கள் பின்னாடி போயிடுவோம். சரி, பின்னாடி போயிடுவோமா. இன்னுமே சத்தம் எங்களுக்கு இதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டென்ஷனில் உட்காந்துக்கணும். ஸோ அப்படி பார்க்கலாம். இப்போ அது நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் அனுசரித்து கொண்டிருக்கோம், மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் அது ஒரு இந்த சபையை நோக்கி வருவதற்கோ இந்த 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 ஒலி அமைப்பு, இந்த கட்டமைப்பெல்லாம் பார்க்குறதுக்கோ கூட இது பண்ணுறாங்க. நம்ம சபையை பயன்படுத்தும்படியாக நாங்கள் இது பண்ணுறோம், பயிற்சி பண்ணுறோம். நேரம் பெறப்பட்டு ஊழியங்களில் நிறையா போதகர்கள் வருகிறார்கள். நான் கூட ஒரு போய் ஏறி நின்று இது பயன்படுத்தணும் அப்படிங்கிற இது காரியம் இருக்கலாம். ஆனால் எனக்கு அதில் இது இல்லை, பயிற்சி இல்லை. ஆனால் இது அப்படியான ஒரு இது இல்லை. நான் மேடைக்கு போகணும்னா இந்த மேடையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கேளுங்க, தேவாலயம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இது நம்ம கட்டமைப்பில் வச்சுருக்கோம். ஆனால் அந்த ஆலய தூய்மை, அந்த ஆலய பராமரிப்பு இதெல்லாம் இருக்குது. ஆமாம், ஒரு யூத ஆலயத்தில் நீங்கள் அந்த சட்டத்தோடு இருப்பீங்களா? நான் நீங்கள் இது பண்ண முடியாது. ஆமாம், 10:30 மணிக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற 10 மணிக்கு மேலே ஒருத்தர் இருக்கக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு இருந்தால் அது எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆல் நைட் ப்ரேயரில் 2 மணிக்கு தானே போக முடியும். ஆமாம், ஆனால் ஒரு 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 விருந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு திருமண விருந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. 10 மணிக்கு வேலை இருந்தால் அதில் ஆலயத்தோட இது இருக்காதானோ. ஏன்னா அது
ஒரு ப்ரைவேட்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ அங்கே நீங்கள் அதுக்கு மேலே இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து இருக்கணும். ஆனால் நமக்கு எதுலேயுமே இதுதான் கொஞ்சம் நம்மளை யார் அங்கே எழுந்து போங்கன்னு சொல்லுவாங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏசப்பா வரப்போகிறாரு, நீங்கள் அப்படி நினச்சா அப்படி தான். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஆலயத்தின் காரியத்தில் நம்ம என்னத்தை யோசிக்கணும்னா கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஒரு 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 கூடார அமைப்பு இருக்குது. சார் இருக்குதா? நான் வந்து ஆலயத்தை கட்டுவேன்னு யார் ஆசைப்பட்டது? தாவீது ஆசைப்பட்டான். ஏன்? அவன் வந்து அவன் வானபலியின் அதிகாரத்தில் இது வந்து தேவனுடைய ராஜ்யம், ஆண்டவர் என்ன இங்கே ஆட்டுப்பந்தையிலேருந்து கொண்டு வந்தார், நான் வந்து ராஜாவாகும்படிக்கு அப்படின்னு சொல்லும்போதோ, இது ஆண்டவருடைய ராஜ்யம்னே அவன் நினச்சான். அவனோட இருக்கிற உடன்படிக்கை, நீ வந்து பிரமாணங்களை காக்கப்படும் வரைக்கும் உன்னுடைய சந்ததியிலே ராஜா இல்லாமல் இருப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். யாக்கோபின் வம்சாவளியான தாவீதுக்கு அவர் சொல்கிறார். ஸோ அப்படி செங்கோல் முடிவதில்லை அப்படின்னு சொல்கிறார். சரி, சந்தோஷம். நமக்கு ஆலயத்தின் அமைப்பில் என்ன இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஆபிரகாம் இருக்கிறான். ஆபிரகாம் ஒரு பலிபீட கைங்கரியத்தில் இருந்தான். பலிபீட மனிதனாக இருந்தான். அவனுக்குள்ளே ஒரு ஆலயம் இருந்தது. அவன் கூடாரம் ஆலயமாகவே இருந்ததுப்பான். ஆமாம், அவன் வீட்டு வாசலில் ஒரு பலிபீடம் இருக்கும். அங்கே உணவு சமைக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, அவன் அந்தளவுக்கு பரிசுத்தமாக வச்சுருந்தான். ஸோ அவன் சில இடங்களில் பலிபீடமாகவும் வச்சுருந்தான், சில இடங்களில் அவன் குடியிருந்தான். சரி, அப்புறம் அப்போ பலிபீடங்கிறது என்ன? ஒரு நல்ல உணவு. ஆமாம், நீங்கள் பலிபீடத்தில் எல்லாத்தையும் கழுவி சுத்தமாக தான் சமைப்பீங்க. ஆமாம், அங்கே நீங்கள் பலியும் செலுத்துவீங்க. குடல், இது தோல், இதெல்லாம் நீங்கள் தோலை தெரியல இன்னும் தோலை கொடுக்கக்கூடாது. குடல், அந்த என்ன சொல்கிறது, அந்த இனவிருத்தி பகுதிகள், அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் போடலாம், பலிபீடத்தில் வைக்க வேண்டும். அதுக்குன்னு அதெல்லாம் நல்லா கழுவி அந்த கொழுப்பெல்லாம் சேர்த்து, அந்த கொழுப்பெல்லாம் இந்த பாகங்களில் படும்படியாக அந்த குடல் இதிலெல்லாம் கொழுப்பெல்லாம் சேர்த்து அதை நல்லா சுட்டு நீங்கள் வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும். நீங்கள் வந்து அதோடு சேர்த்து உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தையும் நீங்கள் வந்து பலிபீடத்தில் கொடுக்கணும். ஆலயத்தின் அடையாளம் சாக்ரிஃபைஸ், பலி, தியாகம் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு நல்ல தியாகத்தோட காரியத்தில் தான் தேவாலயத்தை நீங்கள் செய்யணும். அப்போ நீங்கள் எதுக்கு தியாகம் என்ன தியாகத்தின் அடையாளம்? நான் நேரத்தை கடைபிடிப்பேன். ஆமாம், நான் போகும்போது சுத்தபத்தமாக போயிடுவேன். நான் வந்து சொல்லி இது பண்ணி பாஸ்டர் வீட்டுக்குள்ளே போயிட்டாருன்னா அது என்னோடய நேரம், நான் கிளம்புறதுக்கு அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை நீங்கள் வச்சுக்கணும். ஆமாம், அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டாருன்னா நம்ம நேரம் தடுத்தக்கூடாது. நாம் வந்து கதவை பூட்டணும், இது பண்ணணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாஸ்டரோ சிஸ்டரோ உங்களை விசாரிக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நேரம் கடத்துவதற்கு நீங்கள் இருக்கக்கூடாது. அதுவும் இரவு நேரத்தில் சொல்கிறேன், காரியம் முடிந்த பிறகு சொல்கிறேன். அப்போ ஆலயத்தை வந்து ஒரு தூய்மையாக, ஒரு மகிமையாக, ஒரு கட்டுப்பாடாக வச்சுக்கிறது ஆலயம். சரி, ஆலயத்தை மெயின் பர்பஸ் என்ன? வாட் இஸ் த மெயின் இஷ்யூ டு ஹேப்பன் வித் டெம்பிள்? ஸோ எதற்காக ஒரு மனிதனுக்கு ஆலயம்? இது வந்து ஏதேன் தோட்டம். எங்கள் ஆசிரியர் அதான் கற்றுக் கொடுத்தார். இது வந்து ஜீவ விருஷம். அதுதான் பார்க்குறோம். ஆண்டவரோட வெளிப்பாட்டில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறது என்னென்னா, பளிங்கு நதியோரத்தில் ஜீவ விருட்சத்தின் நிழலில் நித்திய வீட்டில் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். ஆலயத்தின் காரியம் ஜீவ விருட்சம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஜீவ விருட்சத்தை சந்திக்க போகிறோம். அந்த ஜீவ விருட்சத்தின் ஏசப்பாவை நம்ம ஆலயத்தில் சந்திப்போம். அவர் வந்து பிதாவின் குமாரனா அங்கே ஆலயத்தில் இருப்பார் அப்படிங்கிற அந்த காரியத்தில் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே போகணும். நீங்கள் அவ்வளோ மகிமையாக வச்சுருக்கணும். ஜப வீடு தாங்க, கட்டடம் தாங்க. இப்போ இந்த நேரத்துக்கு ஆலயம், அதுக்கப்புறம் அது பிணத்தை கொண்டு வருகிற இடம்.
ஆமாம் ஆமாம் நம்ம இங்கிறவா அப்படி தான் கேட்பாங்க. நீ என்னப்பா அவங்க கோயிலெல்லாம் டெட் பாடியை கொண்டு போவாங்க தெரியுமோ அப்படின்னு ஒரு மாமி என்கிட்ட கேட்டாங்க. ஆமாம் நம்ம மாமி இல்லை, அது உண்மையான மாமி, நிஜ மாமி. சரி சொல், அவங்க பணத்தெல்லாம் அவங்க கொண்டு போவாங்க தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியாது. நீங்கள் 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 நம்மளோட ஆலயம் அது இல்லை. அங்கே அது அது வந்து டெட் பாடி, அதுக்கு வந்து ஃப்யூனரல் வேணும், அது பரிசுத்தம். அதனால் அவங்க அதை நம்ம எடுத்துன்னு போகிறோம். அதுக்கு அவங்க ஆலயத்தில் இருந்து விசுவாசியாக இருந்து அவங்க மரித்து போயிருக்கிறாங்கோ, அந்த அந்த சடலத்துக்கு ஒரு மரியாதையாக நாங்கள் ஆலயத்தில் கொண்டு வந்து நாங்கள் அதை நல்லடக்கம் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து தேவாலயத்தை எருசலேம் தேவாலயத்தை, அதாவது தெய்வத்தின் ஆலயமாக கருதப்படுகிற இடத்துலையா நம்ம வந்து டெட் பாடியை கொண்டு போகிறோம்? இல்லை. இது வந்து ஜெப ஆலயம். இது வந்து ஜெபம் பண்ணும்போது ஜெப ஆலயம், டெட் பாடி வரும்போது அது ஜெப ஆலயம் தான். ஆனால் நீங்கள் வந்து இந்த 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 செரிமோனி நடக்கும்போதோ அங்கே வந்து உங்களுக்கு இது இல்லை, கஷ்டம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குறது என்னென்னா அந்த நேரத்துக்கு அது பரிசுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸுக்கு போகிறீங்க, ஒரு 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 டெத்து இதுக்கு போகிறீங்க, ஆராதனைக்கு போகிறீங்க, டெத்து நடக்குது. பாஸ்டர் வந்து இவரை நல்ல இடத்துக்கு அடக்கத்துக்காக ஜெபிக்க போகிறார். அதனால் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆலயம்னா நம்ம எதை எதிர்பார்க்குறோம், இப்போ எதை புதுசாக உருவாக்க பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லேவியர்கள் ஆரோனியர்கள் எல்லாத்தையும் உருவாக்கி நம்ம ஆலயத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் கழுவி ஒரு ஆலயத்தை உண்டு பண்ணி ஆண்டவருடைய உடன்படிக்கையின் அடையாளத்தை ஒரு இடத்துல வச்சு அவர் அது வந்து பரிசுத்தம்னு வைத்து மகா பரிசுத்தமாக வைத்து அந்த இடத்த நம்ம வந்து அனுசரித்து ராஜாவை அனுசரித்து பாலமணியை அனுசரித்து ஆண்டவர் எங்களுக்கு ராஜா அப்படின்னு நம்ம சொல்லி நாங்கள் வந்து இப்போ முழுவதுமாக யூத அடையாளத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீங்கள் அந்த மனிதனா, நீங்கள் ஆலயத்தை கண்டு வந்த மனிதனா நீங்கள் பார்க்கணும். ஆலயம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆலயத்தை பார்த்தவங்களாக இருக்க வேண்டும், ஆலயத்தை அனுபவித்தவங்களாக. நெகேமியா புஸ்தகத்தை படிக்கும். நெகேமியா காலத்தில் கூட ஆலயத்தை கண்டவர்கள் இருந்தார்கள். சாலமன் கட்டின ஆலயம் அவ்வளவு நாட்கள் இருந்திருக்கா, அதை பார்த்து அதில் கால் பதித்த அதில் வைத்திருந்த மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நேபுகாத்நேச்சார் வந்து ஆலயத்தை இடித்ததுக்கப்புறம் அவங்க பாபிலோனில் சிறையிருப்பில் போய் பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் அவர்கள் திரும்பி வருகிற போது அந்த ஆலயத்தின் மனிதன் அப்படி அங்கே இருந்திருக்கான். ஆமாம், பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சுன்னா எப்படிப்பா இருப்பான்? செத்து போயிருப்பாங்களே. ஒரு 100 வருஷத்தில் அவங்க மனுஷனுக்கே ஆயுசே இல்லையே. ஆனால் பல நூற்றாண்டுகள் ஆகலை, அந்த ஒரு 70 வருஷம் ஆயிருக்கா. அந்த மனிதன் மரித்து விடவில்லை, அவன் திரும்பி வருகிறான். அவன் திரும்பி வந்து அந்த வயசான தாத்தா சொல்கிறாரு, நான் அந்த ஆலயத்துக்கு கால் வச்சுருந்துருக்கேன்ப்பா, இப்போ இங்கே வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, கல் கூட இல்லைப்பா, எல்லாத்தையும் அவன் கொண்டு போயிட்டான்ப்பா, விரோதி கொண்டு போயிட்டான்ப்பா. இப்போ நாம் வந்து ஒரு ஆலய கட்டமைப்பை உண்டு பண்ணி நம்ம ஆலயத்தை கட்டினோம். ஆனால் அந்த மனிதன் இன்னும் இருந்தான். அந்த முந்தின ஆலயத்தை பார்த்த ஒரு மனிதன் இருந்திருக்கான். அவன் வந்து இங்கே வந்து இந்த ஆலயம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போவே அவர் குழந்தையாக இருந்திருப்பார், அவருக்கு அவ்வளவு சமத்து இருந்திருக்காது, அந்த ஆலயத்தின் நினைப்பு இருந்திருக்காது. ஆனால் அவங்க கொண்டு போயிருப்பாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம செகண்ட் ஜென்ரேஷனாக ஊழியம் பண்ணுறோம், தேர்ட் ஜென்ரேஷனாக ஊழியம் பண்ணுறோம். ஆனால் நமக்கு நம்ம தாத்தா கிட்ட இருந்த ஒரு இது இருக்கா? ஆலயத்தின் அடையாளம் நம்மளாண்ட இருக்குதா? அப்போல்லாம் வந்து கரெக்டாக போனாங்களே, கரெக்டாக வந்தாங்களே, ஒரு பொறுப்பாக நடந்துக்கிட்டாங்களே, பொறுப்பாக கதவை சாத்தினாங்களே, கதவை சாத்துறதுக்கே அத்தனை பேர் இருந்தாங்களாம். நெகேமியா புஸ்தகத்தை படிக்கும்போது அற்புதமாக இருக்குது. நான் படிக்கலை, நம்ம ஆபிரகாம் அண்ணா படித்து காமிச்சார். நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிடணுங்க. ஆலயத்தை கதவு பூட்டுறதுக்கே வாலண்டியர் டீமு அவ்வளோ பெருசு இருந்துதான். அப்போ பாருங்க, அவங்க கதவு பூட்டுறதுல எவ்வளோ கவனமாக இருந்திருக்காங்கோ, எப்படி மக்களை அனுசரித்து போகணும். அப்போ நமக்கு இப்போ எனக்கு 11 மணிக்கு தான் வண்டி வரும், ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. நீ 10 மணிக்கு வாசலில் போய் வெயிட் பண்ணால் என்ன தப்பாக போயிடப்போகுது? ஒன்றும் இல்லை. ஆமாம், நம்ம வந்து ஆலயத்தை ஒரு இதுவாக வச்சுருக்குறோம், மீட்டிங் பிளேஸாக வச்சுருக்கோம். அதுதான் தவறு பிரியமானவர்களே.
ஆமாம், இந்த நேரம் தான் இவங்க முடியும், இதுக்கப்புறம் நம்ம 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 வெளியில் கூட காத்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அதுதான் மரியாதை. ஸோ நீங்கள் அதை நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் உள்ளே இருந்துட்டீங்க, உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படுதுன்னா அது பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை. நீங்கள் தாமதிக்கலாம், நீங்கள் கடந்து போகலாம். அங்கே இருக்கிற ஒரு 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 பிரதர் உங்களை 11 மணிக்கு, நான் 12 மணிக்கு, நான் 1 மணிக்கு, நான் எத்தனை மணிக்கு வேணால் உங்களை கொண்டு போய் விடலாம். ஆனால் பாவம் அந்த மனுஷன் தூங்குற நேரத்தில் கூட நீங்கள் வந்து கதவை திறக்கணும் போகணும்னு சொன்னால் அதெல்லாம் நல்லா இருக்காதானோ? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து பழைய பாரம்பரியத்தில் ஆலயத்தின் மரியாதையாக இருந்தது. ஆலயத்தின் மரியாதை நமக்கு இல்லை. ஸோ பார்க்கலாம். அப்போ நீ ஏன்னா நம்ம ஆலயத்தை பார்க்கல, அவங்க பார்த்தாங்க, அந்த தாத்தா பார்த்தாரு, அதனால் ஆலயம் அப்படி இருந்தது அப்படி இப்படின்னு இவர் சொல்லி கொடுத்துட்டோ மறுபடியும் இந்தமாரி ஆலயத்தை நீங்கள் இப்படி கட்டுப்பாடு வச்சுக்கணும்ப்பா, இப்படி இது பண்ணிக்கணும்ப்பா, அதனால் நீங்கள் ஆலயத்தை கட்டுங்கப்பா, இது வந்து மகா பரிசுத்தமாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், யூதர்கள் இன்னமும் அந்த நினைப்பை வச்சுருக்காங்க. தலைமுறைகளாக அந்த தாத்தாவா எல்லாரும் வந்து ஆலயம் இப்படி இருந்ததுப்பான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 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 ஆலயத்தின் மனிதர்கள் இருக்கிறாங்கப்பா. அவங்க ஒரு ஆலயத்தை கட்டினாங்கன்னா கட்டிட்டு போகிறாங்கப்பா. அவங்களுக்கு நாலேஜ் இருக்குதுப்பா, அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குதுப்பா, இப்படி சம்பிரதாயம் இப்படி சமாதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அவங்களுக்கு அங்கே உடன்படிக்கை பெட்டியின் அர்த்தமே இல்லை. இடம் அவங்களுக்கு இருக்குன்னா அவங்க ஒரு ஆலயத்தை எழுப்புவாங்க, அவங்க அதை பின்பற்றுவார்கள். சரிங்கப்பா, சொல்லியிருக்காங்க, போயிருக்காங்க, வந்திருக்காங்க, ஆலயம் இது தேசமே பயன்படுத்த போகிறது, எல்லாமே நல்லது தான். ஆனால் இப்போ ஒரு கட்டமைப்பு இருக்கணும். ஜப ஆலயம்ங்கிற ஒரு கட்டமைப்பு, சினாக்னு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குதானோ. ஜப ஆலயங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கும்பொழுதோ அதை இவர்கள் பயன்படுத்தும் பொழுதோ அதில் இவங்க ஒரு மரியாதையான ஒரு பயன்படுத்தும் ஒரு மனிதனாக இருக்கும்பொழுதோ ஏன் வந்து இப்போ இந்த கட்டமைப்பு காரியத்தில் நமக்கு உதவி இருக்கும்போதோ நம்ம வந்து ஆலயத்தின் காரியத்துக்கு போகும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு சினாக்னுக்கு போய் கேட்டிங்கன்னா எருசலேம் நகரம் இறங்கி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வானத்திலேருந்து இறங்கி வரும், அந்த அளவுக்கு இது வானத்திலேருந்து எங்களுக்கு கொடுக்கப்படும், இது எங்களை நாங்கள் திருப்பி கட்டுவோம், ஆண்டவர் எங்களுக்கு அந்த ஞாபகத்தை இன்னும் வச்சுன்னுக்கிறார், எங்களுக்குள்ளே இருக்குது, நாங்கள் கட்டுவோம், நாங்கள் உதவி பெறுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஜப ஆலயத்தில் சாதாரண விசுவாசி போகிறான், அவனுக்குள்ளேயும் ஆலயத்தை கொடுக்க வேண்டியது ஜப ஆலயத்தின் பொறுப்பு. அப்போ உங்களுக்குள்ளேயும் ஆலயம் இருக்குன்னா நீங்களும் இது மாதிரி பொறுப்பான காரியத்தை கொண்டு வரணும். இப்போ எல்லாத்துக்கும் பேசரே இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது, கஷ்டப்பட்டு இருக்க முடியாது. நீங்களும் கொஞ்சம் உங்களை விட்டு கொடுத்து ஒரு ஜப ஆலயம், ஒரு ஆலயம் நீங்கள் பாருங்கோ, ஆலயத்தை பயன்படுத்துங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஆமாம், உங்களுக்கு ஏதாவது இது வேணுமா, ஜபம் பண்ணணுமா, நீங்கள் ஒரு 4 பேராக சேர்ந்துக்கிட்டு ஆலயத்துக்கு வந்து ஜபம் பண்ணுங்கோ, இது பயன்படுத்துங்கோ. ஒரு நேரம் வச்சுக்கோங்க, மிட் வீக் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்களா, அதுமாரிலாம் பண்ணுங்க, பயன்படுத்துங்க. சரி, அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆலயத்தில் என்னெல்லாம் இருக்குது, பலிபீடம் இருக்குது, இது இருக்குது, வெண்கல தொட்டி இருக்குது, தண்ணீர் இருக்குது, நீங்கள் கழுவப்படுங்கோ, பரிசுத்த அப்பங்கள் இருக்கிறது, தூப பீடம் இருக்கிறது. உங்கள் ஜபங்கள்லாம் அங்கே தூப பீடத்தில் பாதுகாக்கப்படும், உங்கள் தூய்மையெல்லாம் வெண்கல தொட்டியில் பாதுகாக்கப்படும், உங்களுடைய ஒப்பு கொடுத்தல் தியாகமெல்லாம் பலிபீடத்தில் பாதுகாக்கப்படும். பலிபீடம் உங்களுக்கு தியாகத்துக்கு உங்களுக்கு பலன் கொடுக்குங்கிறத நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் அது மேலே நம்பிக்கை வைத்து அதை பயன்படுத்தணும். அது நான் தெல்லாம் பண்ண பலிபீடத்தை பயன்படுத்துகிறேன், பலிபீடமே எனக்கு நீ பலன் தரணுமே, தூபப்பீடமே, ஐயோ நீ எங்கள் சர்ச்சு விண்ணப்பங்கள்லாம் உங்ககிட்ட இருக்குதே, இப்போ எசேக்கியா பயன்படுத்தின மாதிரி நான் பண்ண விண்ணப்பங்கள்லாம் இருக்குதே, தூபங்கள்லாம் இருக்குதே அப்படின்னு நான் வந்து எசேக்கியா பயன்படுத்தினாங்கிறதுக்கே நான் அவன் பயன்படுத்துகிறானே, அவனோட தூபம் இருக்குதேன்னு அதை அவன் கூட சேர்ந்தே என்னால் பயன்படுத்த முடியும். அந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு ஒரு ஆலயத்தின் ஞாபகத்தோடு இருக்கணும், அந்த இதோடு இருக்கணும், அந்த பயன்பாடோடு இருக்கணும். ஸோ பாருங்க, எந்த ஜபமும் தூபப்பீடத்தில் தான் இருக்கும், நீங்கள் அது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு பயன்படுதோ இல்லை இன்னொருத்தர் எடுத்து பயன்படுத்துகிறானோ, அது தூபப்பீடத்தில் நீங்கள் வச்சு நீங்கள் அதை வந்து விண்ணப்ப ஜபத்தை ஒரு பாதுகாத்து வச்சுருந்தீங்கன்னா அது எத்தனை மகிமையாக இருக்கும் தெரியுமா? ஆமாம், ஏன்னா உங்களால் ஒரு ஆவியில் நிறைஞ்ச ஜபத்தை பண்ண முடியாது, ஏன்னா அது ஆவி வரும்போது தான் வரும். ஆனால் உங்களால் விண்ணப்பம் பண்ண முடியும். ஆமாம், உங்களால் விண்ணப்பம் பண்ண முடியும், உங்களால் கேட்க முடியும்,
ஸோ இப்போ நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரே இந்தியா தேசத்தை எனக்கு கொடும், இந்தியா தேசத்தை நீ ரசித்து கொள்ளும், இந்தியா தேசத்தை நீங்கள் வந்து அறிவின் தேசமாக கொண்டு வரும் ஏசப்பா, உங்களுடைய அறிவு இந்தியா தேசத்து மக்களுக்கு வரட்டும், ஜாதி மதமெல்லாம் கடந்து மக்கள் இயேசப்பாவை பயன்படுத்தும்படியாக, ஆண்டவரை பயன்படுத்தும்படியாக, எண்ணிக்கொள்ளப்படும்படியாக, உயிர் பெறும்படியாக, ஜீவன் பெறும்படியாக, எல்லாரும் நோக்கி பார்க்கும்படியாக இந்த 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 மாற்று மதம் அந்த மதமெல்லாம் கட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு மனிதனை கொடுத்து, இப்போ பாருங்கள், ஒரு அவங்கவுங்க இதுலேயே அவங்கவுங்க பிரிவிலேயே அவங்கவுங்க கஷ்டத்துலேயே அவங்களுக்கு மனிதனை கொடுத்து இப்படி உருவாக்குங்க ஏசப்பா, நீங்கள் தான் உதவின்னு வெளிப்படுங்கோ அப்படின்னு நான் கேட்க முடியும், விண்ணப்பம் பண்ண முடியும். அது ஆண்டவர் விண்ணப்பங்களை தூப ஜபத்தில் தூப பீடத்தில் அவர் வச்சு பாதுகாத்து உங்களுக்கு அதை வந்து பயன்படுத்த முடியாத ஒரு மனிதனையும் கொடுத்து, இப்போ என் கேள்வி அவன் பயன்படுத்தி அவனுக்கு அது கிடைக்கும்படியாக செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமாம், என்னப்பா இங்கே ஏற்கனவே அடிக்குது, நீங்கள் வந்து இதை தூபபீடத்தில் வைக்கிற, இதை பலிபீடத்தில் வைக்கிற, இது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கு பண்ணுறேன். ஆனால் இதெல்லாம் வாய்க்குமா? இல்லை, நீங்கள் பார்க்கலாம், எந்த இடமே ஆலயம் தாங்க, ஒர்க் பிளேஸும் ஆலயம் தான், எதுவுமே ஆலயம் தான், எதுவுமே காரியம்தான். உங்களால் ஒரு ஒரு டிவைன் லைஃப்பில் தான் வாழ முடியும், மற்றபடி வாழவே முடியாது. நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் இந்த வாழ்க்கை அதுதான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பாருங்கள், நம்ம தியாகமாக இருந்தேன், நான் கட்டினேன், நான் வந்து இத்தனை சபைகளை உருவாக்கினேன், இத்தனை கட்டடங்கள் இருக்கிறது, இதெல்லாம் வந்து தெய்வத்தின் கிரியையில் நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ஆமாம், அதை பயன்படுத்தாத ஒரு காரியமாக இல்லாத, பயன்பாட்டின் காரியமாக இல்லாத வரைக்கும் அந்த காரியம் எண்ணிக்கையில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை, நன்மையும் இல்லை. ஆமாம், எண்ணிக்கை இருக்குதுங்க, ஆனால் அந்த எண்ணிக்கைக்கு நான் இது இருக்கா உங்கள்கிட்ட, அந்த எண்ணிக்கைக்கான பயன்பாடு உங்கள்கிட்ட இருக்குதா, அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, என் குடும்பம் வந்தாலே போதும், சபை நிறைஞ்சிடும். எங்கள் தாத்தாவுக்கு ரெண்டு ஒய்ஃபு பாருங்க, 10-12 பசங்க, நாங்கள் பேர பசங்கள்லாம் ஒரு கிராமமே உண்டு பண்ணிடலாம். ஆனால் நாங்கள் ஒன்று சேரணுமே, அவர் எனக்கு தாத்தாவாக இருக்கணுமே. ஆமாம், அதுவே கஷ்டம்தான் இல்லையா? அதுவே கஷ்டம்தான் இல்லையா? ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஆலயத்தின் காரியம் ஒரு குடும்பத்தின் அடையாளத்தில் இருக்கிறது. அது ஆபிரகாமின் குடும்பம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போ என்னங்க, இது வந்து ஆபிரகாம் தான் ஆலயமா? ஏன்னா ஆண்டவர் அவன்கிட்ட தான் உடன்படிக்கை பண்ணார், அவனை தான் கூட்டிகிட்டு வந்தார், அவன் தான் வந்து இதில் இருந்தான், என்ன சொல்கிறது, தேசங்களின் ஆசீர்வாதத்தில் இருந்தானே. ஸோ அவனுக்கு தான் வந்து அறிவின் வாக்கு கொடுக்கப்பட்டது. அவன் நல்ல அவன்கிட்ட ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, வேத பாரகன், ஒரு நல்ல ஆசாரியன், எல்லாமே ஆபிரகாம் தான். ஆமாம், நீங்கள் கூடாரம் வந்த பிறகு தான் நீங்கள் பார்க்குறீங்கிறதெல்லாம் இல்லை, ஆபிரகாம் எல்லாமாவும் இருந்தான். சரி, அப்போ நம்ம வந்து இது வந்து நம்ம ஆபிரகாமின் குடும்பம்னு சேரும்பொழுதோ நமக்குள்ளே இது வாய்க்கும். சரி, அப்போ நீங்கள் சொல்கிறீங்கப்பா, அப்போ ஆபிரகாம் கிறிஸ்தவன் இல்லையே, ஆபிரகாம் யூதனே இல்லை, அதை சொல்லுங்க. ஆபிரகாம் யூதனே இல்லை, அவன் எபிரேயன், ஹீப்ரு, நதியை கடந்து வந்தவன், அதாவது தடையை கடந்து வந்தவன். ஸோ தடைகளை கடந்து வந்தவன், அவ்வளோதானே தவிர அவனுக்குள்ள போராட்டம் கஷ்டம்தான் இருந்ததை தவிர. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், ஆனால் ஆபிரகாம் யூதன். ஆபிரகாம் ஒரு என்ன சொல்கிறது,
ஆபிரகாம் ஒரு கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் ஆபிரகாமின் உடன்படிக்கையில் சேரும்பொழுது இதெல்லாம் நடக்குது. நீங்கள் யூதன் ஆகலாம், நீங்கள் கிறிஸ்தவன் ஆகலாம். ஸோ அதனால் இப்போ நம்ம ஆலயம் அப்படின்னு சொல்லும்போதோ ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வனாந்தரத்துக்கு வந்துடுறோம், ஆபிரகாமுக்கு வந்துடுறோம். நம்ம உன் பிரயோஜனத்துக்காக போன்னு ஆபிரகாம்கிட்ட சொன்ன காரியத்தை நம்ம நினச்சி பார்க்குறோம். சரி, நம்ம நினச்சி பார்க்குறோமா? இங்கே என்ன பிரயோஜனமாக இருக்குது? நீங்கள் அதை கேளுங்க. இங்கே என்ன பிரயோஜனமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன பிரயோஜனமாக இருக்குதுன்னா அது வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய எடுத்து வைக்கக்கூடிய என்ன சொல்கிறது வல்லமையில் இருக்குது, எபிலிட்டியில் இருக்குது, செய்கிற காரியத்தின் இதில் இருக்குது. சொல்லுங்க, நான் முயற்சி பண்ணுறேன், நான் காரியங்களை செய்ய முயற்சி பண்ணுறேன். எதையாவது எப்படியாவது இதை வைக்கணும், இதை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுல நான் தீவிரம் காட்டுக்கிறேன். எப்படியாவது இது செய்யணுங்கிறதுல நான் முனைப்பாக இருக்கிறேன். ஸோ அதுக்குன்னு நான் வந்து முயற்சி பண்ணுறேன், தியாகம் பண்ணுறேன் இருக்கலாம். ஆனால் காரியம் என்னென்னா ஒரு கட்டமைப்பில், ஆலயத்தின் கட்டமைப்பில் ஒரு குடும்பம், ஒரு கூடாரம் இருக்குது. ஆமாம், இருக்குது. சரியா? ஸோ அதனால் நம்ம வந்து குடும்பத்தை அனுசரிக்கணும். இதில் அந்த குடும்பத்தோட தியாகத்தை நீங்கள் பார்க்கணும். ஆமாம், நீங்கள் அதை பார்க்கணும். ஒரு வெறுமனை இது இடம் இல்லை. ஆமாம், இது பேசுகிற குடும்பம், அவரோட போராட்டம் இருக்கலாம். ஒரு இடத்தையும் சும்மா வைக்க முடியாது இந்த காலத்தில். ஆனால் பாருங்கோ, இது ஆலயத்தின் மகிமைக்காக காத்திருக்கிறது, உங்களை அழைக்கிறது. சத்சங்கம். நன்றி நண்பர்களே.